Gravitation NEET previous year sums பார்க்கலாம் பாருங்கப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் சம் தெரியுது பாருங்க. இந்த சம் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. The escape velocity of a sphere of mass m is given by கேட்டிருக்காங்க. சரிங்களா? me என்றது mass of the earth, r என்றது radius of the earth. இப்போ escape velocityக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்லுங்க? escape velocityக்கு வந்து 2 root அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into gm by r. இதுதான் வந்து escape velocity ஃபார்முலா. டைரக்ட் கொஸ்டின் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். escape velocity from Earth is 11.2 km per second. Another planet of same mass has radius 1/4 times that of Earth. What is the escape velocity from another planet? அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. escape velocity of Earth வந்து 11.2 சொல்லியிருக்காங்க. Another planet of same mass has radius 1/4 times சொல்லியிருக்காங்க. radius வந்து 1/4 times. ஆக்சுவலாக escape velocity என்ன ஃபார்முலா? root of 2gm divided by r. அப்படி தானே வருது. இங்கே மாஸ் சேம் சொன்னதுனால எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து பாருங்கள், எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி எர்த் டிவைட் பை எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி பிளானட் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும்னு சொல்லுங்கள்? ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் பை ரேடியஸ் ஆஃப் தி எர்த். இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் பிளானட் பிளேஸில் 1/4 ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் போட்டிங்கன்னா அப்போ என்ன வரும் பாருங்க, ரேடியஸ் ஆஃப் பிளானட் பிளேஸில் 1/4 ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் போட்டால் ரேடியஸ் ஆஃப் எர்த் கேன்சல் ஆயிரும். அதாவது இது இந்த பிளேஸில் 1/4 ரேடியஸ் ஆஃப் எர்த்னு போடுறோம். அப்போ ஆர்இ கேன்சல் ஆயிருது. ஸ்கொயர் ரூட் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ வந்து என்ன வரும் பாருங்க, எஸ்கேப் வெலாசிட்டி எர்த் பை எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி பிளானட்டுக்கு இது 1/4ன்னா 1/2ன்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போது எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி பிளானட் ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி எர்த். எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் தி எர்த் எவ்வளோ? 11.2. ஸோ 2 × 11.2 2 × 11.2 நமக்கு 22.4 km/s கிடைக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், 22.4 km/s வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், a body attains a height equal to the radius of the earth, the velocity of the body with which it was projected அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுதான் எர்த்துன்னு எடுத்துங்க, இது வந்து பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இங்கே பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. அப்போ மேக்ஸிமம் ஹைட்டு சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ரேடியஸ் ஆர் இருக்குது, இதுதான் ஹச்ன்னு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஹைட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இருக்கும், கைனடிக் எனர்ஜி வந்து ஜீரோவாக இருக்கும். மேக்ஸிமம் ஹைட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ சொல்லுங்கள்? -gmm டிவைட் பை r + hன்னு எடுத்துக்கலாம். கைனடிக் எனர்ஜி 0ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எடுக்க போகிறோம். இப்போ பாயிண்ட் ஏல இருக்கிற எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ ஈக்குவல் டு எனர்ஜி அட் பாயிண்ட் பி போடலாமா? சரி, எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ என்ன இருக்கும்? கைனடிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். எனர்ஜி அட் பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா -gmm/r. சரிங்களா? கைனடிக் எனர்ஜி என்ன வரும் பாருங்க, அட் பாயிண்ட் ஏல ஆஃப் mv² அப்படின்னு கிடைக்கும். ஸோ எனர்ஜி அட் பாயிண்ட் ஏல வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv² ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி -gmm டிவைட் பை r இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு -gmm/r + h வந்து ஆர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த்னு. அப்போ 2rன்னு போட்டுக்கலாம். இந்த -gmm/r அந்த பக்கம் கொண்டு போங்க, +gmm/r வந்துடும். ஸோ gmm/r மைனஸ் இது gmm/2r. சரிங்களா? இது காமனாக gmm/r வெளியே எடுத்துட்டோம்னா 1 - 1/2. ஸோ 1/2 gmm/rன்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இங்கே வந்து ஆஃப் mv² லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த m கேன்சல் பண்ணிடலாம், இது கேபிட்டல் M இருக்கும், இந்த ஆஃபும் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ v² ஈக்குவல் என்ன வந்துருக்கு பாருங்க, gm/rன்னு இருக்குங்களா? ஸோ v² இஸ் ஈக்குவல் டு gm/r. இதை ரூட் எடுங்க. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் gm/r. ஸோ ரூட் ஆஃப் gm/r வெலாசிட்டியில் நம்ம எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது ஹைட் எவ்வளோ ஹைட்டுக்கு போகணும்னா ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி
எர்த், அதாவது ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அளவுக்கு ஹைட்டுக்கு போகும். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் எது கரெக்டாக பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A body of mass m is placed on Earth's surface, which is taken from the Earth's surface to a height of h is equal to 3r. Then the change in the gravitational potential energy அப்படி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இதுதான் வந்து எர்த்து, இது வந்து ரேடியஸ் ஆர்னு எடுத்துங்க. இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு கொண்டு போயிருக்காங்க பாருங்க, h is equal to 3r கொண்டு போயிருக்காங்க. அப்போ ஃபைனல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் வந்து நமக்கு 4rனு கிடைக்கும். இப்போ வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே கேட்டிருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுங்கள், GMM டிவைட் பை 4r. மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சொல்லுங்கள், மைனஸ் GMM பை r அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே ஒரு மைனஸ் பண்ணும், பொட்டன்ஷியல் எனர்ஜினாவே மைனஸ். சரிங்களா? இப்போ GMM பை r காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே -1/4, இது +1. ஸோ 1 minus 1/4. 1 minus 1/4 வந்து 3/4. ஸோ 3GMM டிவைட் பை 4r. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த GM வேல்யூ தெரியும். இந்த GM வேல்யூ வந்து GR². ஸோ GR² இஸ் ஈக்குவல் டு GM. அப்போ இந்த GM பிளேஸில் என்ன போட போகிறோம், GR² போடுறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3 × GR² × ஸ்மால் m டிவைட் பை 4r. r ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், MGR. MGR இருக்கா? அடுத்து 3/4. ஸோ MGR பை 3/4. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு பாருங்கள், MGR பை 3/4. ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அப்போ வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். Two spheres of masses small m and m are situated in air and the gravitational force between them. If force between them F, the space around the masses is now filled with a liquid of specific gravity. Specific gravity வந்து 3. The gravitational force will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, GM1 M2 டிவைட் பை r² அப்படின்னு எழுதுவோம். இந்த G வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம், அதாவது எந்த மீடியமில் பிளேஸ் பண்ணியிருக்கோன்றது டிபெண்ட் கிடையாது. Gன்றது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதனால வந்து மீடியமில் எந்த மீடியமில் பிளேஸ் பண்ணாலும் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகாது. அதனால வந்து ஆப்ஷன் பி அதே ஃபோர்ஸ் தான். வேக்யூமில் இருக்கும்போது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே ஃபோர்ஸ் தான் மீடியமில் இருக்கும்போதும் ஆக்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The acceleration due to gravity on the planet A is 9 times the acceleration due to gravity on planet B. சரிங்களா? A man jumps to a height of 2 meters on the Earth's surface A. What is the height he jumped by the same person on the planet அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணோம்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நம்ம இனிஷியலாக கொடுக்குற கைனடிக் எனர்ஜி சேம், ஸோ தட் ஃபைனல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி சேம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆன் பிளானட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, ஜென்ரலாக MGHன்னு போட்டோம்னா MGA × HA அப்படி எடுத்துங்க. இங்கே வந்து பி, பிளானட் பி எடுக்கும்போது MGB, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த பிளானட் பி × HB. மாஸ் ரெண்டு இடத்துல சேம் பர்சன் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் பிளானட் ஏ, அதாவது GA இஸ் ஈக்குவல் டு 9 டைம்ஸ் ஆஃப் GBன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ GA பிளேஸில் 9 டைம்ஸ் ஆஃப் GBன்னு போட்டுருங்க. அடுத்து a man jumps to a height of 2 meters on the surface A. அப்போ HA வந்து 2 மீட்டர். அப்போ HA பிளேஸில் 2 மீட்டர்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு GB × HBன்னு போட்டுக்குங்க. இந்த GBயும் GBயும் கேன்சல். சரிங்களா? அப்போ 9 × 2 என்னது 18. ஸோ HB என்றது height up to how much height he can jump in the planet B என்றது வந்து 9 × 2 18 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 18 மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி டென்சிட்டி ஆஃப் a newly discovered planet is twice that of the Earth. The acceleration due to gravity at the surface of the planet is equal to that at the surface of the Earth. If the radius of the Earth is or the radius of the planet would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க பாருங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the density of the newly discovered, அப்போ density of the new planet is equal to twice the density of Earth அப்படின்னு வச்சுங்க. அடுத்து acceleration due to gravity at the surface of planet equal to that of the surface of Earth. அப்போ acceleration due to gravity planet equal to acceleration due to gravity on the surface of the Earth அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ radius of the planet in terms of radius of Earthன்னு கேட்டிருக்காங்க. அப்போ radius of planet இது வந்து in terms of radius of Earth கேட்குறாங்க.
சரி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா வந்து gm/r² அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மாஸுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா 4/3 πr³ அப்படின்னு எடுத்துக்கலாமா? 4/3 πr³ இன்ட்டு டென்சிட்டி டின்னு எடுத்துங்க. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் g is equal to g இன்ட்டு 4/3 πr³ இன்ட்டு டென்சிட்டின்னு போட்டுட்டு டிவைட் பை r² போட்டோம்னா நமக்கு என்ன வருதுன்னா r² இந்த கியூப் கேன்சல் ஆயிடுது. அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வருதுன்னா ப்ரொபோர்ஷனல் டு r இன்ட்டு டின்னு வருது. புரியுதுங்களா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டென்சிட்டின்னு வருது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே கிவன் டேட்டா வந்து என்னது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் பிளானட் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு ஆன் தி எர்த்னு போட்டோம்னா g இன்ட்டு 4/3 pi r on the planet into d in the planet is equal to g into 4/3 pi into r on the earth and density on the earth. இப்போ வந்து நம்ம g into 4/3 pi கேன்சல் பண்ணியிருக்கேன். ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் தான் கேட்டிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் தி பிளானட் டுவைஸ் தி டென்சிட்டி ஆஃப் தி எர்த், டுவைஸ் தி டென்சிட்டி ஆஃப் தி எர்த் அப்படி போட்டுட்டோம்னா இஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு டின்னு வருது. டி கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் என்ன வருது பாருங்க r/2. கரெக்டுங்களா? அப்போ நமக்கு 7th கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் வருது பாருங்க r/2ன்னு. தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரிங்களா? 8th கொஸ்டின் போகலாம். Imagine a new planet having the same density as that of the Earth, but it is 3 times bigger than the Earth in size. If the acceleration due to gravity on the surface of Earth is g and that on the surface of the new planet, இப்போ தான் நம்ம பார்த்தோம் acceleration due to gravity formula g into 4/3 pi, சரிங்களா, 5 into r into d அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ வந்து இங்கே டென்சிட்டி சேம்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, சேம் டென்சிட்டி. அப்போ acceleration due to gravity directly proportional to radius. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க ரேடியஸ் பிகம்ஸ் என்னது 3 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ரேடியஸ் பிகம்ஸ் 3 டைம்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேடியஸ்னா ரேடியஸ் 3 டைம்ஸ் ஆகிறதுனால ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆயிரும்னா நமக்கு 3 டைம்ஸ்னு வந்துடும். சரிங்களா? ஸோ 8th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ 9th கொஸ்டின் பாருங்க. ஃபார் ஏ சேட்டலைட் moving in an orbit around the earth, the ratio of the kinetic energy to potential energy அப்படின்னு கேட்டிருக்காங்க. the ratio of kinetic energy to potential energy அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு kinetic எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? kinetic எனர்ஜிக்கு -gmm/2r. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க -gmm/r. இப்போ ரெண்டுமே ரேஷியோ எடுக்கும்போது gmmமும் ஆரும் கேன்சல் ஆயிருமா? அப்போ 1/2 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன வருது பாருங்க 1/2. 9th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்டு. சரிங்களா? 10th கொஸ்டின் போகலாம் பாருங்க. 10th கொஸ்டின். தி எர்த் இஸ் அஸ்யூம்டு டு பி ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஏ ஃபிளாட் ஃபார்ம் இஸ் அரேஞ்ச்டு அட் ஏ ஹைட் ஆர் ஃப்ரம் தி எர்த் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். தி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் ஏ பாடி ஃப்ரம் திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் FVE, where V is the escape velocity from the earth surface. The value of F ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா √2gm/r போட்டுக்கணும். எர்த் சர்ஃபேஸில் எடுக்கும்போது இது எர்த் சரி ஜென்ரல் ஃபார்முலா. இது எர்த் சர்ஃபேஸ்லேருந்து இங்கே கேபிட்டல் ஆர்னு போட்டுப்போம். இப்போ வந்து அங்கே எவ்வளோ ஹைட்டில் சொல்லியிருக்காங்க r ஹைட்டுன்னா இது வந்து எர்த்துன்னு வச்சுங்க. இங்கே r ஹைட் வந்து ஆர்னு எடுத்துட்டோம்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் வந்து இது ஒரு ஆர்னு வரும். ஸோ தட் நமக்கு ஹைட் ஈக்குவல் டு 2rனு வருது. கரெக்டுங்களா? சாரி ஹைட் இல்லை ஸ்மால் r ஈக்குவல் 2rனு வருது. அப்போ வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் எஸ்கேப் வெலாசிட்டி vன்னு வச்சுக்கிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2gm டிவைட் பை நமக்கு 2rனு வரும். சரிங்களா? இந்த 2gm அதாவது √2gm/r இருக்கு இல்லைங்களா? இது மட்டும் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ v இஸ் ஈக்குவல் டு எஸ்கேப் வெலாசிட்டி டிவைட் பை √2ன்னு வருதுங்களா? இந்த v தான் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க f இன்ட்டு VE. ஸோ f இன்ட்டு VE இஸ் ஈக்குவல் டு VE/√2. அப்போ நம்ம VE கேன்சல் பண்ணிடலாம். VE கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா f ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க 1/√2. ஸோ 1/√2ன்றது எந்த ஆப்ஷன் பாருங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. சரிங்களா? சரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க பார்ப்போம். இப்போ பாருங்க two satellites of Earth S1 and S2 are moving in the same orbit. The masses of S1 is 4 times that of mass of S2. Which one of the following statement is true? அப்படி கேட்டாங்க. Potential energy of Earth and satellite in the two cases are equal கிடையாது. ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எர்த் மாஸ் பிளானட் அது சேட்டலைட் மாஸ் இது ரெண்டுமே டிபெண்ட் ஆகிருக்கும். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா. சரிங்களா? S1 and S2 ஆர் மூவிங் வித் சேம் ஸ்பீட். S1 and S2 ஆர் மூவிங் வித் சேம் ஸ்பீட். இதுதான் கரெக்ட். ஏன்னா ஆர்பிட்டால் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து √gm/r. இந்த m வந்து எர்த் மாஸ் சேட்டலைட் மாஸ்ன்னு வராது. அப்போ S1 and S2 ஆர் மூவிங் வித் சேம் ஸ்பீட். கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் gmm/2
2rன்னு வரும் சரிங்களா gmm by 2rன்னு வரும் நமக்கு புரியுதுங்களா இது ஸோ அப்போ வந்து மாஸ் ஆஃப் தி சேட்டலைட்டும் டிபெண்ட் ஆகிருக்கு சரிங்களா இது அதனால கைனடிக் எனர்ஜி டிஃப்ரெண்ட் ஆகும் டைம் பீரியட் ஆஃப் S1 இஸ் 4 டைம்ஸ் தட் ஆஃப் S2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைம் பீரியடுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு வரும் சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு இங்கே ஜிஎம்எம் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர்னு போட்டோம்னா இந்த எம் கேன்சல் ஆயிருது பாருங்க இப்போ இந்த வெலாசிட்டி பிளேஸில் நம்ம 2 பை ஆர் பை டின்னு போடுவோம் அப்படி போட்டோம்னா நமக்கு டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப்னு கிடைக்கும் அந்த இடத்துல வந்து இந்த 4 பை ஸ்கொயர் பை ஜிஎம் அந்த மாதிரி வந்திருக்கும் இங்கே ஆர் கியூப் அந்த மாதிரி ஃபார்முலா ஒன்று வந்திருக்கும் அங்கே வந்து இந்த எம்ன்றது அதாவது பிளானட் மாஸ் வரும் மாஸ் ஆஃப் தி சேட்டலைட் வராது ஸோ டைம் பீரியட் ஆல்சோ இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு வரும் ஸோ டைம் பீரியட் ஆஃப் போத் சேட்டலைட் ஈக்குவல்னு வரும் அதாவது சேம் ஸ்பீட் சேம் ரேடியஸ்னா டைம் பீரியட் சேமாக இருக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு சரி நெக்ஸ்ட் பாருங்க இங்கே வந்து ஒரு இந்த 9th கொஸ்டினில் சொல்லும் போது பாருங்கள் கைனடிக் எனர்ஜி வந்து மைனஸ் ஜிஎம்எம் பை 2r சொல்லியிருக்கேன் கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவ் கைனடிக் எனர்ஜி ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் வரணும் சரிங்களா இது ரேஷியோ எடுக்கும்போது நமக்கு -1/2 வந்திருக்கும் ஆனால் மைனஸ் இங்கே கொடுக்கல அதனால் +1/2 கரெக்டு சரிங்களா இங்கே மட்டும் 9th கொஸ்டினில் நம்ம கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஜிஎம்எம் பை 2r சொல்லிட்டோம் தப்பு ஜிஎம்எம் பை 2r இஸ் தி கரெக்ட் அப்படின்னு பார்த்துங்க சரிங்களா இப்போ 12th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தி ஃபிகர் ஷோஸ் எலிப்டிக்கல் ஆர்பிட் ஆஃப் ஏ பிளானட் எம் அபவுட் தி சன் எஸ் ஷேடட் ஏரியா SCD இந்த SCD இப்படி இருக்கு பாருங்க இந்த SCDன்னு இப்படி காமிச்சிருக்காங்க இஸ் twice the area of the SAB இப்படின்னு சொல்லியிருக்காங்க if T1 is the time for the planet to move from A to B அதாவது A to B இங்க டைம் வந்து T1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க the time for the planet to move from C to D கேட்டிருக்காங்க அப்போ இந்த டைம் T2 அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்க சரிங்களா சரி இப்போ வந்து இதில் இது மூவ் ஆகும்போது ஏரியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்போ A1 by T1 இஸ் ஈக்குவல் டு A2 by T2 ஏரியா ஸ்வெப்ட் பை தி லைன் ஜாயினிங் சன் அண்ட் பிளானட் இஸ் ஈக்குவல் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஏரியல் வெலாசிட்டி ஈக்குவல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த தி ஷேடட் ஏரியா SCD இஸ் டுவைஸ் தட் ஆஃப் தி ஷேடட் ஏரியா SABன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா A2 இஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க 2A1 சொல்லியிருக்காங்க அப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க A1 by T1 is equal to 2A1 by T2 அப்படின்னு வரும் கரெக்டுங்களா அது ஸோ A1 கேன்சல் ஆயிடுச்சு ஸோ T2 is equal to என்ன வருது பாருங்க T2 is equal to நமக்கு T1 by 2ன்னு கிடைக்குது ஸோ T2 is equal to கரெக்டுங்களா அது இது இங்கே பாருங்க T2 இங்கே போயிடும் சாரி T2 இங்கே போயிடுச்சுன்னா T1 இங்கே வரும் T2 is equal to twice the T1 அப்படின்னு கிடைக்கும் T2 is equal to என்ன வரும் பாருங்க twice the T1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்படி தானப்போ வருது சரிங்களா சரி அப்போ T2 is equal to twice the T1ன்னா T1 is equal என்ன வரும் பாருங்க T2 by 2ன்னு வரும் சரிங்களா அப்படின்னா வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா பாருங்க a particle of mass m is situated at the center of a spherical shell of mass same mass and radius a the gravitational potential at a point situated at a by 2 distance from the center will be அப்படின்னா வந்து இதுதான் ஒரு நல்ல கவனிங்க இது வந்து ஒரு ஷெல் இருக்குது இதுக்கு மாஸ் கேபிட்டல் M வச்சுங்க இதுக்கு ரேடியஸ் ஏன்னு எடுத்துங்க இங்கே வந்து ஒரு மாஸ் கேபிட்டல் M வச்சுருக்காங்க இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம் இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா a by 2 டிஸ்டன்ஸில் இருக்குது சரிங்களா a by 2 டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கே பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க இங்கே பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா ஷெல்லுனால -gm by ஏன்னு கிடைக்கும் அடுத்து இந்த பார்ட்டிக்குனால -gm by a by 2ன்னு கிடைக்கும் சரிங்களா இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 3 டைம்ஸ் வந்துடும் ஸோ -3gm by a அப்படின்னு நமக்கு வருது -3gm by aன்னு வருது அப்போ -3gm by a பாருங்கள் எந்த ஆப்ஷன் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்கள் தி ரேடியோ ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் ஆஃப் 2 சேட்டலைட்ஸ் A and B of the earth are 4r and r respectively the speed of the satellites A is 3v then speed of satellite B கேட்டிருக்காங்க சரிங்களா சரி அப்போ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேடியஸ் ஆல்ரெடி இது நம்ம பார்த்த ஃபார்முலா தான் அப்போ V1 by VA by VB is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் RB by RA அப்படின்னு நமக்கு வரும் புரியுதுங்களா உங்களுக்கு சரி இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க RA வந்து 4R RB வந்து R அப்போ போட்டுருங்க இது சப்ஸ்டிட் பண்ணிடுங்க R by 4R அப்போ ரூட் எடுத்தோம்னா 1/2 கிடைக்குதுங்களா அப்போ VA by VB is equal to 1/2ன்னு கிடைக்குது ஸோ VB is equal to 2VA அப்போ VB equal to 2VA வந்திருக்கணும் ஆனால் பாருங்கள் இங்கே வந்து if the speed of the A is 3V கொடுத்துட்டாங்களே அப்போ இது 3V போடணும் அப்போ வந்து 3V divided by VB is equal to 1/2 ஸோ VB is equal to 6V
ஸோ 6V நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிருக்கு. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுங்களா? அடுத்து 15th கொஸ்டின் பாருங்கள். தி dependence of acceleration due to gravity on the distance r from the center of the earth assumed to be sphere of radius or uniform density is shown in the figure. இப்போ acceleration due to gravity inside வந்து பார்த்தீங்கன்னா directly proportional to r, outside வந்து நமக்கு inversely proportional to r square வரும். அந்த மாதிரி கிராஃப் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இன்சைடு வந்து directly proportionalaக இருக்குது, outside வந்து inversely proportionalaக இந்த கிராஃப் இருக்குது. ஸோ தட் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். டி என்றது ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி அடிஷ்னல் கைனடிக் எனர்ஜி டு பி ப்ரொவைடட் டு எ சேட்டலைட் ஆஃப் மாஸ் m revolving around a planet of mass m to transfer it from a circular orbit of radius r1 to another radius r2 அப்படின்னு நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இனிஷியலாக கைனடிக் எனர்ஜி வந்து -gmm டிவைட் பை 2r அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ் இல்லை ப்ளஸ்ன்னு வரும். சரிங்களா? அதாவது கைனடிக் எனர்ஜின்றது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ்ல எழுதணும் அப்படின்னு வரும். அதே மாதிரி நமக்கு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன வரும்னு சொல்லுங்கள், gmm பை 2r2 அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு அதுதான் இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் எடுங்க, gmm பை 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா 1/r1 மைனஸ் 1/r2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. புரியுதுங்களா அது? ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்கள், எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle of mass m is situated at the center of a spherical shell of the same mass radius. இது சொல்லியிருக்காங்க இல்லையா? The magnitude of gravitational potential at a point a/2 distance from the center will be. இது ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் இந்த சம். இதே ஆன்சர் தான் வரும் இந்த கொஸ்டினுக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது 17th கொஸ்டினுக்கு அது 3gm/a ஒரு -1 இருக்கும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் நெகட்டிவ். சரி, 18th கொஸ்டின் பாருங்கள். A particle of mass m is thrown upward from the surface of the earth with a velocity u. The mass and the radius of the earth are respectively m and r. சரிங்களா? g is a gravitational constant and g is acceleration due to gravity on the surface of the earth. The minimum value of u so that the particle does not return back to the earth surface அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன மினிமம் வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் பாடி வந்து டஸ் நாட் ரிட்டர்ன் பேக்னா எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, √2gm/r அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ 18th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இப்போ 19th கொஸ்டின் போகலாம். A spherical planet has mass mp and diameter dp. A particle of mass m falling freely near the surface of this planet will experience an acceleration due to gravity equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஸ்பெரிக்கல் பிளானட் ஆஸ் ஏ மாஸ் m டயாமீட்டர் டின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? அது a particle of mass m falling freely சொல்லிட்டு வாட் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா, gm/r². இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணிடலாம், 2r போட்டுக்கலாம். அப்போ r = d/2 போட்டுங்க. இது வந்து இது ரேடியஸுக்கு. சரிங்களா? அடுத்து மாஸுக்கு என்ன ஃபார்முலா, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். சரிங்களா? அப்போ டென்சிட்டி வந்து dpன்னு போட்டுட்டு, சாரி டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ்லேயே கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ மாஸ்லேயே எழுதிருங்க. அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் gm டிவைட் பை r பிளேஸில் d/2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருங்க. அப்போ 2 மேலே போயிடும். அப்போ g இஸ் ஈக்குவல் டு 4gm டிவைட் பை d² அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ 4gm/d² எந்த ஆப்ஷன் பாருங்கள், 19th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? சரி, 20th கொஸ்டின் போகலாம் பாருங்கள். The height at which the weight of a body becomes 1/16th its weight on the surface அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெயிட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரிங்களா? அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட் ஃபார்முலா g × r/r + h ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 1/16 டைம் ஆனால் தான் வெயிட் 1/16 டைம் ஆகும். அப்போ g/16 போட்டுங்க. gh வந்து g/16 போட்டு இன்ட்டு g × r/r + h ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாமா? இப்போ g கேன்சல் பண்ணிடுங்க, ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ என்ன வருது பாருங்கள், r/r + h is equal to 1/4. கரெக்டுங்களா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4r is equal to r + h. ஸோ h is equal to என்ன வருது பாருங்கப்பா, 3r. கரெக்டுங்களா? h is equal to நமக்கு 3rனு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடச்சிருக்கு. அப்போ 3r ஹைட்டுக்கு போனோம்னா நமக்கு நம்முடைய வெயிட் வந்து 1/16th டைம் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், a geostationary satellite is orbiting the earth at a height of 5r above the surface of the earth, r being the radius of the earth. The time period of another satellite in hours at a height of 2r. ஆக்சுவலாக இந்த ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படி என்னன்னா பார்த்தீங்கன்னா, a satellite whose time period is equal to 24 hours is known as geostationary satellite. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் வந்து அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கும்.
இப்போ இங்கே எர்த் இருக்குன்னா இந்த சேட்டலைட் அப்படியே எர்த்துக்கு மேலேயே இருக்கும். அப்போ எர்த்து ஒரு ரொடேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு ரொடேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் சேம் டைம் இருக்கும். அதனால ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னா டைம் பீரியட் வந்து என்ன எடுத்துக்கணும், 24 hours எடுத்துங்க. உங்களுக்கு வந்து கெப்லர் தேர்டில் T² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R³ தெரியும் இல்லைங்களா? சரி, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கு ஹைட் வந்து 5R கொடுத்ததுனால அதனுடைய சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கு வந்து 6Rன்னு வரும். இன்னொரு சேட்டலைட் வந்து சர்டன் ஹைட், அதாவது நல்லா கவனிக்கணும், இங்கிருந்து ஹைட் வந்து 2R கொடுத்துருக்காங்க ஒரு சேட்டலைட்டுக்கு, சென்ட்ரலேருந்து தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது 3Rன்னு வரும். அதே மாதிரி தான் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டும் 5R சர்ஃபேஸ்லேருந்து 5R கொடுக்கும்போது சென்ட்ரலேருந்து 6R போடணும். சரிங்களா? இதுக்கு வந்து R ஃபார் தி சேட்டலைட் வந்து என்ன வரும்னு சொல்லுங்கள், 3Rன்னு வரும். அப்போ T² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் R³ தானே. அப்போ T1² டிவைட் பை T2² இஸ் ஈக்குவல் டு R1³ டிவைட் பை R2³ அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ R1 என்னது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கு அது 6Rன்னு போட்டுங்க. R2 வந்து சேட்டலைட்டுக்கு அது வந்து 3Rன்னு போட்டுட்டு ஹோல்³ போட்டு இந்த கேன்சல் பண்ணிடுங்க. 6 3 கேன்சல் பண்ணால் இங்கே 2ன்னு வரும். T1ன்றது என்ன பார்த்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கு அது 24 hours ஹோல்² போட்டுருங்க, டிவைட் பை இது T2²ன்னு எழுதிக்கிங்க. சரிங்களா? இப்போ எழுதுங்க பாருங்கள், இந்த T2² அங்கே போயிடும், மற்றதெல்லாம் இங்கே வந்துடும் பாருங்கள். அப்போ T2² இஸ் ஈக்குவல் டு 24 × 24 அப்படின்னு எழுதிக்கிங்க, டிவைட் பை இந்த 2³ வந்து 8ன்னு போட்டுக்கலாமா. 8 × 24 கேன்சல் பண்ணால் 3 வருதுங்களா. இப்போ வந்து பாருங்கள், இப்போ என்ன வரும் பாருங்கள், இது சிம்பிளை பண்ணால் T2² தானே இருக்குது. சரி, இப்போ இது என்ன பண்ணலாம்னா 8 இதை வந்து 8 × 3 எழுதலாம் இல்லையா. 8 × 3 எழுதினா 2 × 2 × 2ன்னு போட்டு ஒரு 3 × 3 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இது T2² வருது. ரூட் எடுத்தோம்னா T2 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்கள், ரூட் எடுத்திங்கன்னா 2 2க்கு ஒரு 2, இங்கே ஒரு 3, ஒரு ரூட்டுன்னு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 6√2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 21st கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் 6√2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது நீங்கள் தெரிய வேண்டியது ஒன்றே என்னன்னா, ஸ்கொயர் ஆஃப் தி டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கியூப் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சிஸ், அதுதான் கெப்லர்ஸ் தேர்ட் லா. புரியுதுங்களா? அடுத்து வந்து இங்கே ஹைட் 5R கொடுக்கும்போது சென்ட்ரலேருந்து நம்ம கண்டுபிடிச்சா 6R அப்படின்னு அந்த டிஸ்டன்ஸு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Which one of the following plots represent the variation of gravitational field on a particle with distance R due to thin spherical shell? ஆக்சுவலாக கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து இன்சைட் தி ஷெல் வந்து 0, கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து ன்னு எடுத்துக்கலாம். அது வந்து இன்சைட் தி ஃபீல்டு வந்து இன்சைட் தி ஷெல் வந்து 0, அவுட் சைட் வேரியஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R². அப்போ அந்த மாதிரி இன்சைட் 0 இருக்கிறது ஒரே ஆப்ஷன். ஸோ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If escape velocity and orbital velocity of a satellite is close to the earth surface R இப்படின்னு கொடுத்துருக்காங்க. escape velocity formula root of 2gm by r, orbital velocity என்ன பார்த்தீங்கன்னா root of gm by rன்னு வரும். அப்படின்னா இந்த root of gm by r வந்து orbital velocity போட்டிங்கன்னா escape velocity equal to √2 times of orbital velocity அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். A body of mass m taken from the earth's surface to the height equal to twice the radius of the earth. The change in potential energy. திருப்பி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், இங்கேருந்து எங்கள் ஹைட் வந்து 2R கொண்டு போயிருக்காங்க. சரிங்களா? அப்படி என்ன ஃபைனல் டிஸ்டன்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த்லேருந்து 3R வந்திருக்கு. கரெக்டுங்களா? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன வரும் சொல்லுங்கள், ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சொல்லுங்கள், GMM மைனஸ் GMM by 3R மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் GMM by R. கரெக்டுங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், GMM by R காமனாக எடுத்துட்டோம்னா இது வந்து +1, இது -1/3. ஸோ 1 - 1/3 2/3 வரும். ஸோ 2/3 GMM by Rன்னு கிடைக்குதுங்களா? இந்த GMக்கு தான் என்ன ஃபார்முலா, GR² போட்டுட்டோம்னா இந்த ஸ்கொயர் R கேன்சல் ஆயிரும். ஸோ 2/3 mgr, இந்த mgr கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 2/3 mgr. 24th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். Infinite number of bodies each of mass 2 kg are situated on x-axis at a distance 1 meter, 2 meter, 4 meter, 8 meter respectively from the origin. The resultant gravitational potential due to this system அப்படின்றாங்க. அதாவது வந்து இப்போ 2 kg மாஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 மீட்டரில் வச்சுருக்காங்க, அடுத்து 2 மீட்டரில் வச்சுருக்காங்க, அடுத்து 4 மீட்டரில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி சோவான்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? எல்லாமே 2 kg மாஸ். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன வரும், -G m divided by r தான ஃபார்முலா. இதில் gm காமன் எடுத்துட்டு 1/r 1 + 1/r2 + 1/r3 + so on அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், -g × m வந்து 2ன்னு எடுத்துங்க, 1/r1 வந்து 1 + 1/r2 வந்து 1/2 + 1/r3 வந்து 1/4 1/8 இப்படி தானே போயிட்டே இருக்குது. இப்போ இது பாருங்கள், இது ஜிபியில் இருக்குது.
காமன் ரேஷியோ எவ்வளோ? காமன் ரேஷியோ வந்து 1/2ன்னு இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் டேர்ம் எவ்வளோ? 1ன்னு இருக்குது. அப்போ ஜிபியில் இருந்துச்சுன்னா சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸுக்கு என்ன சொல்லுங்கள்? இது 2gன்னு போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்ம் டிவைட் பை 1 மைனஸ் காமன் ரேஷியோ 1/2. 1 மைனஸ் 1/2 வரும். இந்த 2 மேலே போயிருச்சுன்னா -4g. கரெக்டுங்களா? அப்போ -4gன்னு ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் 25th கொஸ்டின் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிபெண்டன்ஸ் ஆஃப் intensity of gravitational field of earth with distance r. இது ஆக்சுவலாக நமக்கு gravitational field intensity inside the earth வந்து directly proportional to r ன்னு தெரியும் இல்லைங்களா? அண்ட் அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் வரும். சரிங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆல்வேஸ் டவுன்வோர்டு தானேப்பா, ஆல்வேஸ் டவுன்வோர்டு. இப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் இருக்கும். அதனால எப்பயாவது இந்த நெகட்டிவ் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாம் கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் போயிடலாம். ஆனால் ஃபோர்த் குவாட்ரண்ட்டும் கொடுத்துருந்தா அப்போ கிராவிடேஷன் ஃபீல்டு டவுன்வோர்டுன்னா -j கேப்பில் தானே வரும். அதனால அந்த -j கேப்பை பார்த்து அந்த ஆன்சரை தான் நம்ம கரெக்டுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ வந்து இங்கே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா ஃபீல்டு வந்து -j கேப்பில் இருக்கும். இன்சைடு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர், அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 27th question பாருங்க. A black hole is an object whose gravitational field is so strong that even light cannot escape from it. சொல்லிட்டு to what approximate radius would earth have to become pressed to be a black hole? எர்த் அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணிட்டே போனோம்னா ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து gm/r இருக்கு இல்லையா? ஆர் வந்து ஆர் ஸ்கொயர் தானே. ஆர் வந்து குறைக்க ஜி அதிகமாகும், அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன வரும்னு சொல்லுங்க? 2gm/r வருதுங்களா? சரி, 2gm/r வருது. இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்? லைட் ஆல்சோ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் தி எர்த்துன்னு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு இது? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த சி என்றது ஸ்பீட் ஆஃப் லைட். இது வந்து என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட்னு எடுத்துக்கிறோம். ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ? 3 × 10⁸ வந்துடுதுங்களா? அடுத்து இது வந்து என்ன பண்ணலாம்? 2 × g வந்து 6.67 × 10⁻−11ன்னு போட்டுங்க. அடுத்து மாஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5.98 × 10⁻24. ஸோ 5.98 × 10⁻24ன்னு போட்டுட்டு டிவைட் பை ரேடியஸ். ஸோ இப்போ வந்து என்ன டிவைட் பை ரேடியஸ் வந்து இது வரைக்கும் போகாது, இது வரைக்கும் தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து சால்வ் பண்ண ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரேடியஸ் கிடச்சிரும். புரியுதுங்களா? அப்போ ரேடியஸ் இது சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 10⁻−2 மீட்டர் கிடைக்கும். அப்போ ரேடியஸ் எர்த்தை வந்து 10⁻−2 மீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் அளவு கம்ப்ரஸ் பண்ணிட்டோம்னா எர்த்தை வந்து அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட்னு வந்துடும், வெலாசிட்டி ஆஃப் லைட்னு வந்துடும். புரியுதுங்களா? அதனால என்ன ஆயிரும்னா அப்போ லைட் ஆல்சோ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் தி எர்த்னு வந்துடும். அதனால எர்த் பிகம்ஸ் பிளாக் ஹோலாக மாறிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கெப்லர்ஸ் தேர்ட் லா ஸ்டேட் தட் ஸ்கொயர் ஆஃப் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் எ பிளானட், சரிங்களா, அரௌண்ட் தி சன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தேர்ட் பவர் ஆஃப் தி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் பிளானட் இஸ் t² டைரக்ட்லி t² ஈக்குவல் டு kr3. அப்படின்னா k என்னன்னு இந்த ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸுக்கும் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் தெரியும். ஏன்னா வந்து சென்ட்ரல் மாஸ் ஒன்று இருக்குது, அதை வந்து இன்னொரு மாஸ் சுற்றிட்டு இருக்குது. இப்போ வந்து சர்க்குலர் மோஷனில் போனால் சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு வருது. சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் mv²/rன்னு எடுத்துக்கலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் gmm/r² எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இந்த ஸ்மால் m கேன்சல் பண்ணிடுங்க, r ஸ்மால் r கேன்சல் பண்ணிடுங்க. இந்த v பிளேஸில் 2πr/t டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்னா 2πr/t ஹோல்² போட்டுக்கிட்டே இங்கே gm/rன்னு எழுத்துங்க. இப்போ இந்த r இங்கே வந்துச்சுன்னா r² இங்கே வந்து r³ ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ t அங்கே போச்சுன்னா t². அப்போ t² அங்கிட்டு அனுப்பிடுங்க, மற்றதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. இது ஸ்கொயர் பண்ணால் 4π². இந்த r இங்கே வந்துச்சுன்னா r³ டிவைட் பை gm அப்படின்னு வருது. கரெக்டுங்களா? இவங்க கொஸ்டினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? t² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t² ஈக்குவல் டு kr³ தானே. அப்படின்னா 4π² gm பிளேஸில் பாருங்கள் நம்ம kன்னு இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 4π²/gm இஸ் ஈக்குவல் டு கேன்னு போட்டுக்குங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், gm அங்கே போயிடுச்சுன்னா 4π² இஸ் ஈக்குவல் டு gmk அப்படின்னு வந்திருக்கா. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரிலேஷன் கரெக்டாக வந்திருக்கு. ஜிக்கும் கேக்கும் ரிலேஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 29 சம் பாருங்க. A remote sensing satellite of Earth revolves in a circular orbit at a height of 0.25 × 10⁶ meter above the surface of the Earth. If Earth radius is 6.38 × 10⁶ meter, g equal to 9.8, the orbital speed of the satellite அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ ஆர்பிட்டால் ஸ்பீட் ஆஃப் தி சேட்டலைட்டுக்கு வந்து நல்லா பாருங்கள், ஆர்பிட்டால் ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜிஎம் பை ஸ்மால் ஆர். சரிங்களா, ஜிஎம் பை ஸ்மால் ஆர் வரும். இந்த ஜிஎம் ஈக்குவல் டு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு ஜிஆர் ஸ்கொயர் தெரியும் இல்லைங்களா. இந்த ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச்னு வரும். அப்போ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் பாருங்கள், ஜிஎம் பிளேஸில் ஜிஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஸ்மால் ஆர் பிளேஸில் ஆர் ப்ளஸ் ஹெச்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஆர்பிட்டால் வெலாசிட்டிக்கு வேணும்னா இந்த ஸ்மால் ஜி வந்து 9.8 போட்டுங்க. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து இங்கே 6.38 × 10⁶ கொடுத்துருக்காங்க இல்லையா, 6.38 × 10⁶ போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. டிவைட் பை ஆர் ப்ளஸ் எஸ், ஆர் ப்ளஸ் ஹெச். ஆர் வந்து 6.38 × 10⁶. ஹச் வந்து பாருங்கள் 0.25 × 10⁶ கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ப்ளஸ் 0.25 × 10⁶. ஸோ இது மொத்தத்தையும் சால்வ் பண்ணணும். இது மொத்தத்தையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்சர் இப்படி இது மொத்தத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம். இது மொத்தம் சால்வ் பண்ணால் நமக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 7.76 km/s கிடைக்கும். செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A satellite S is moving in elliptical orbit around the earth. The mass of the satellite is very small compared to the mass of the earth. Then the acceleration of S is always directed towards the center of the earth அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தி ஆங்குலர் மூமெண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் மாஸ் ஒன்று இருக்குது, இங்கே வந்து இன்னொரு மாஸ் வந்து சுற்றிட்டு இருக்குது. இங்கே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தானே ஆக்ட் ஆகுது, வேறு எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை இல்லையா. அப்போ ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தானே ஆக்சலரேஷன் இருக்கணும். அப்போ வந்து என்ன, தி ஆக்சலரேஷன் எஸ் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவோர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் தான் கரெக்டு. சரிங்களா, மற்றதெல்லாம் தப்பாக இருக்கும். ஸோ 30th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செல்ஃப் கரெக்டுன்னு வருது. சரிங்களா, நெக்ஸ்ட் 31st கொஸ்டின் பாருங்க. அட் வாட் ஹைட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் தி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அண்ட் தி வேல்யூ ஆஃப் ஜி ஆர். அதாவது கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் வி, இது ஜி இப்படி கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு இருக்காங்க. அப்போ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் ஜிஎம் பை ஆர் ஸ்மால் ஆர். சரிங்களா, அது வந்து -5.4 × 10⁻7 சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்மால் ஜின்றது பாருங்கள் என்ன வரும்னா நமக்கு ஜிஎம், அதாவது ஸ்மால் ஜி இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபார்முலா வந்து ஜிஎம் டிவைட் பை என்ன வரும்னா ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வரும். அது 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த மைனஸை கேன்சல் பண்ணிடலாமா. இந்த ஜிஎம் பை ஆர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜிஎம் பை ஆர் × 1/r எழுதிட்டு ஈக்குவல் டு 6ன்னு போட்டோம்னா இந்த ஜிஎம் பை ஆர் தான் இந்த 5.4 × 10⁻7 போட்டுக்கலாமா. அப்படி போட்டுட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்க, அப்போ 5.4 × 10⁻7 வருதுங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 6 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 6ன்னு போட்டு இங்கே ஈக்குவல் டு ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் தான் என்ன சொல்லுங்க, ஆர் ப்ளஸ் ஹெச். அப்போ ஸ்மால் ஆர் பிளேஸில் நம்ம ஆர் ப்ளஸ் ஹெச்னு போட்டுக்கலாமா, ஆர் ப்ளஸ் ஹெச்னு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இது 5.4 × 10⁻7 டிவைட் பை 6 இருக்குது. ஹச் தானே வேணும். அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும்னா 5.4 × 10⁻7 டிவைட் பை 6 மைனஸ் இந்த கேபிட்டல் ஆர் போடணும். கேபிட்டல் ஆர் பாருங்கள் 6400 km அப்படின்னா 6.4 × 10⁻6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 31st கொஸ்டினுக்கு வந்து 2600 km கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 2006, அதாவது 2.6 × 10⁻6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 31st கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 32nd கொஸ்டின் பாருங்க. தி ரேஷியோ ஆஃப் தி எஸ்கேப் வெலாசிட்டி அட் தி எர்த் டு தி எஸ்கேப் வெலாசிட்டி அட் எ பிளானட் whose radius and mean density are twice as that of the earth. அதாவது ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் இருக்கு இல்லையா, ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வந்து twice தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மீன் டென்சிட்டி ஆஃப் தி பிளானட் இஸ் ஈக்குவல் டு twice தி டென்சிட்டி ஆஃப் தி எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள். ஜென்ரலாக ஜிஎம் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாமா, ஜிஎம் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எர்த் சர்ஃபேஸ்னால் கரெக்டாக ஆர்னு எடுத்துங்க. அதாவது எஸ்கேப் வெலாசிட்டி √2gm/r போடணும். சரிங்களாப்பா, சரி. இப்போ மாஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு 4/3πr³ இன்ட்டு டென்சிட்டின்னு போட்டுக்கலாமா. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2gm, எம் பிளேஸில் 4/3πr³ இன்ட்டு டென்சிட்டி போட்டு டிவைட் பை ஆர் போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஆரும் கியூபுங்க சொன்னால் r². ஸோ அப்போது நமக்கு இதை 2g 4/3π எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r√2√d, r² ரூட் எடுத்துகிட்டு r√dன்னு கிடைக்குது. சரிங்களா, அது சரி. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து எஸ்கேப் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள். தி ரேஷியோ ஆஃப் தி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் டு தி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் பை எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் போட்டோம்னா அப்போது r/√d டிவைட் பை எர்த்துக்கு டிவைட் பை என்ன வரும்னா r ரேடியஸ் ஆஃப் தி என்ன வரும்னு சொல்லுங்கள் பிளானட் இன்ட்டு
ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் தி பிளானட் வரும். அப்போ ரேடியஸ் ஆர் ரூட் டி போட்டோம்னா இங்கே என்ன வருது பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் டுவைஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து, density of the planet twice the density of the earth. அப்போ dd cancel, rr cancel, so 1/2 root 2. அப்போ 32 என்ன வருது பாருங்க, 1/2 root 2. Fourth option is correct அப்படின்னு இருக்கு. 33rd question. Starting from center of the earth having r variation of g, இது already repeated question. g வந்து என்ன ஆகும், inverse inside வந்து directly proportional, inside வந்து directly proportional, outside வந்து inversely proportional to r square. அப்போ first option is correct. 34th question. A satellite of mass m is orbiting the earth at a height h from its surface. The total energy of the satellite in terms of g naught, the value of the acceleration due to gravity at the earth's surface is. நல்லா பாருங்க, a satellite of mass m கொடுத்துட்டாங்க, at a height h ன்னு சொல்லிட்டாங்க. The total energy of satellite in terms of g naught அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The value of acceleration due to gravity at the earth's surface is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ 34th பாருங்க, டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் ஜிஎம் மாஸ் ஆஃப் தி எர்த் இன்ட்டு மாஸ் ஆஃப் தி என்ன சொல்லுங்க சேட்டலைட் டிவைட் பை என்ன வரும், டுவைஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சேட்டலைட் ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி எர்த், அது வந்து ஆர் பிளஸ் ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாமா. சரி, இப்போ ஜி நாட்ன்றது என்ன சொல்லுங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் தி எர்த் சர்ஃபேஸ், அப்போ டிவைட் பை இது ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. அது அப்போ ஜிஎம் பிளேஸில் என்ன பண்ணலாம், ஜிஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாங்க இல்லையா. அப்போ வந்து பாருங்கள் இங்கே மைனஸ் இந்த ஜிஎம் பிளேஸில் ஜிஆர் ஸ்கொயர் போட்டுருங்க, ஜி ஆர் ஸ்கொயர்னு போட்டாச்சு, இன்ட்டு எம்னு வந்துருச்சுங்களா, டிவைட் பை 2 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹெச். ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்கள் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வருதுங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் 35th கொஸ்டின். தி ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி அட் ஹைட் 1 kilometer above the earth is same as depth d below the surface of the earth, then அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 கிலோமீட்டர்ன்றது ஸ்மாலர் ஹைட்னு அஸ்யூம் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் 2h பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்மாலர் ஹைட்டுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இது ஸ்மாலர் ஹைட்டு மட்டும், இஃப் h வெரி லெஸ் தேன் ஆருக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா. அதே மாதிரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள், ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர்னு வரும். சரிங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம், அதாவது ஹைட்லேயும் டெப்த்லேயும் சேமாக இருக்கணும். அப்படின்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் போட்டிங்கன்னா ஜி இன்ட்டு 1 மைனஸ் 2h பை ஆர்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர்னு போட்டுக்கலாமா. ஜி கேன்சல் பண்ணிடுங்க, அப்புறம் 1ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க, அப்போ 2h பை ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை ஆர்னு கிடைக்கும். இப்போ ஆர் கேன்சல், ஸோ தட் என்ன வேணும் நமக்கு, டி தானே வேணும், டி ஈக்குவல் டு 2h தானே வருது. அப்போ டி ஈக்குவல் டு ஹெச்னா ஹச் வந்து 1 கிலோமீட்டர் கொடுத்தாங்க, அப்போ 2 இன்ட்டு 1 கிலோமீட்டர் போட்டால் 2 கிலோமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து 35th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. 36th கொஸ்டின் பாருங்கள். 2 astronauts are floating in gravitational free space after having lost contact with their space. The two will, அதாவது ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு their mutual attraction gravitational force of attraction இருக்குல்ல, F is equal to G m1 m2 by r square. இந்த mutual gravitational attractional forceனால they will move towards each other அப்படின்னு நமக்கு 36th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வரும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Next question 37. The kinetic energy of a planet in an elliptical orbit about the sun at the position A, B and C are Ka, Kb, Kc respectively. AC is the major axis and SB is the perpendicular to AC at the position of the sun as shown in the figure. Then உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்ட்டிகிள் வந்து அதாவது பிளானட் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது angular momentum is conserved. Angular momentum at point 1 equal to angular momentum at point 2. Angular momentum என்னது, mvr, m into v1 r1 is equal to m into v2 r2. சரிங்களா. m கேன்சல் ஆயிடுச்சுன்னா v into r equal to கான்ஸ்டன்ட்னு வருது. இதில் வந்து v is inversely proportional to r. அப்போது பாயிண்ட் ஏல தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன் கம்மியாக இருக்குது. அப்போ பாயிண்ட் ஏல தான் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ ஏல தான் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் எது பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன், கைனடிக் எனர்ஜி இஸ் கிரேட்டர். அதே மாதிரி பாயிண்ட் சியில் வந்து பாயிண்ட் சி இந்த டிஸ்டன்ஸ் வந்து வெரி கிரேட்டராக இருக்கிறதுனால பாயிண்ட் சியில் வந்து வெலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். கைனடிக் எனர்ஜி அட் பாயிண்ட் சி இஸ் வெரி லோ அப்படின்னு நமக்கு வரும். புரியுதுங்களா. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the mass of the sun were 10 times smaller and the universal gravitational constant were 10 times larger in magnitude, which of the following is correct அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா. அதாவது வந்து
if the mass of if the mass of the sun were 10 times smaller and the universal gravitation constant were 10 times larger in magnitude அப்படி சொல்லியிருக்காங்க. சரி சும்மா ஆக்சலரேஷன் டியூட்டி கிராவிட்டி பார்க்கலாமா? gm டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படி பார்த்தீங்கன்னா g வந்து 10 டைம்ஸ் சொல்லிட்டாங்களா? g வந்து 10 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. சாரி மாஸ் வந்து 10 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. அடுத்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து 10 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஜியும் 10 டைம்ஸ் சொல்லிட்டா மாஸும் 10 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிரும்? 10 × 10 100 டைம்ஸ் ஆயிரும். ஆனால் இவங்க ஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வில் நாட் சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான், ஜி வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ விச் இஸ் நாட் கரெக்ட்னா ஜி நாட் கரெக்ட். ஜி வந்து அதிகமாக அது 100 டைம்ஸ் ஆகிறதுனால ரெயின் ட்ராப்ஸ் வில் ஃபால் ஃபாஸ்டர் கரெக்டு. ஜி அதிகமாக இருந்தால் வாக்கிங் ஆன் தி கிரவுண்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பண்ணலாம். ஜி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? ஃபாஸ்ட்டாக ஆசிலேட் ஆயிரும். ஸோ டைம் பீரியட் குறைஞ்சிரும். சரிங்களாப்பா? ஓகே, எல்லா கொஸ்டின் கிராவிடேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. கிளாஸ் முடிச்சிருவோம்.